அதாவது யாழ்ப்பாணம் மீனவ சமூகத்தின் ஆஃபீஸ் தான் இதை வந்து நாங்கள் நான் தலைவர் அது போராட தீங்கள் நிர்வாகம் கொழும்புல பேசி சுருக்கமான முடிவு சொல்லப்பட்டோம். வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சுனா. உங்களுக்கு தெரியும் என்னென்றால் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறது ரெண்டு துறை தான். ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும், ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும். ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான். அதாவது விவசாயத்துறை. இப்போ நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாருமே மருத்துவத்துறையை பற்றி கதைப்போம், சட்டத்துறையை பற்றி கதைப்போம். ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயின பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு. எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருந்தது. டாக்டர் எங்கள் இறங்குதுறைக்கு வந்து பாருங்கோ, எங்களோட பிரச்சனையில் கதைங்கோண்டு. அப்போ நான் யோஜனான்னு சொன்னால் அதற்கு பொறுப்பான சம்மேளனத்தின் தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு இறங்குத்துறையிலையும் போய் பார்க்கணுன்றதுக்காண்டி அது சம்மந்தமாக நான் இப்போ 5 டிவிஷன் உண்டு, அவையோட 5 பிரதேசங்களுண்ட பொறுப்பாக இருக்கிற சம்மேளன தலைவர்கள நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான நிதி வந்து முக்கியமாக மாகாண சபை கூடாகும், மற்றது ப்ரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமான காசு வந்து ஒதுக்கப்படுறது. ஆனால் அதில் ப்ரொஜெக்டுகளும் நடக்கிறது. ஸ்பெண்ட் பண்ணுறவ 100% ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், 100% பௌதிக முன்னேற்றம் எல்லாம் சொல்கிறவ அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களோட பிரச்சனைகள் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி. இப்போ உதாரணத்துக்கு இவரோட கதை கேட்க தான் எனக்கு விளங்குது. இப்போ நான் இந்த கதைச்சு கொண்டிருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட 100 வருடம் 90 வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையாக எடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறது நாங்கள்லாம் படிச்சினாங்கள், எங்களுக்கு தான் நிறைய கூட உண்டு. ஆனால் நான் இவரோட கதைச்ச இந்த ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு 10 மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மருத்துவத்துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல. எனக்கு சரியான ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவும் வந்து உண்மையாகவே இவர்கள்ட்ட தான் இருக்குது. நாங்கள் உண்மையாக ஒரு இவர்களுடைய வாய்ஸ் வழியில் கதைக்கிறோம் இல்லை, நாங்கள் சும்மா நியூஸில் பார்க்குறது ஸ்ட்ரைக் பண்ணினோம், இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம்ண்டு. ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கேருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய என்ன பேர் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர். முதல்ல நாங்கள் அப்படித்தான் வச்சுருந்தோம் நாங்கள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவை. ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும்ன்றது தான் கேள்விக்குரிய. அப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்கள்கிட்ட அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வடக்குக்கு பொறுப்பான ஆள் இல்லை, அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர். அப்போ யாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றது மன்னார் இவ்வளோ இடங்களிலும் உள்ள கடல் தொழிலாளர்களோட பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ராஜெக்டாக இப்போ நான் எல்லா மீட்டிங்கள்லையும் போய் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. உங்கள்ட்ட மாஸ்டர் பிளான் இருக்கான்னு கேட்குறது மட்டும் உடைய நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை 2ஐயும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வர பண்ணுறோம். இந்த ஆசை இப்போ குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வரேன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம். ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்கள்ட்ட இன்னொரு 5 வருஷம் என்ன கழிச்சு கேட்டிங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதால் நான் யோசிச்சேன்னு சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரப்போசல் உண்டு எனக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச ஆக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோட சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோரிட்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மாநிலத்துக்கு நாங்கள் என்னென்னதை பெற்றுக் கொடுக்கலன்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கு பிறகு பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் கேள்வி கேட்கறதுல பிரயோசனம் இல்லை. அதற்காக இவரோட வந்து காய்ச்சினா உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும். அவருடைய நாலேஜ் வந்து சரியான கூட, அவரோட துறை சார்ந்த நாலேஜ் வந்து அவருடைய அமைச்சர்களோட கூடன்றதான் என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள கணிப்பு. அந்தளவுக்குரிய நாலேஜ் அவைக்கு இருக்குது. அதை நாங்கள் ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதுறது தான் ட்ரை பண்ணி கொண்டு எழுதி அதை இந்த முறை வடக்கு மாநில சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஏக்கும் அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு, ஒரு 5 இயர்ஸுக்குரிய கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு க்ரியேட் பண்ணுறது. அதாவது 5 இயர்ஸ் தான் நான் இருக்க போகிறேன். ஸோ அந்த 5 இயர்ஸுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டி தான் அவரோட தொடர்பு கொண்டு கதைச்சு நான் தனித்தனி அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் பயனளிக்கிறத விட அவரோட துறை சார்ந்தவரோட கதை கொண்டு அது சம்மந்தமாக என்ன வரவழைச்சு பவ்யமாக தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தியுமே ஒரு மருத்துவத்துறையிலேருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக இருக்கிற
இருக்கிறபடியாக என்னதையும் விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்யணுமோ அதில் செய்யக்கூடியதாக இருக்குது. அது சம்மந்தமாக என்ன அன்போட வரவேற்று உபசரித்து இதுக்குரிய முழு இன்புட்டையும் தந்த தலைவர், பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் என்னோட 1 or 2 monthsலேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு முன்னம் நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பார்வைக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன். மனிதாமான அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற சாரப்பட பேச்சுக்கள் இடம்பெற்றதாக கூறப்பட்டது. இப்போ இது தொடர்பான ஏதாவது ஆக்கப்பூர்வம் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இந்திய அரசாங்கத்தில் பேசுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றுகளில் 1970, 60களில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தை என்ற அது எங்களுடைய அண்ணன்மார் சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன். பேச்சுவார்த்தையெல்லாம் நிற்கதே ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியலை. பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் நான் கதைப்பேன். அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய NPP அரசாங்கத்துக்கு இருக்குது. அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். 159 அங்கத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி, அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை NPP அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும். அதற்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது. ஆனால் இதில் வந்து எங்களுடைய கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்டில் எங்களுடைய ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும்ன்றது கேள்விக்குறி. ஆனால் அது அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட MP என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன். அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை. அவர்களோட இது சம்பந்தமான திட்டமான முடிவுகள் எடுக்கணுமென்ற மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு, அதாவது 3 MPமாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும். ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்ண நம்பிக்கை. என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது. ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். சரி.